வணக்கம் நண்பர்களே. என்கிட்ட அடிக்கடி கேட்கப்பட ஒரு கேள்வி உண்டு. தத்துவத்தை பற்றி ரொம்ப பேசுறீங்க. தத்துவம் என்பது ஒரு குறிப்பிட்ட பாடம் தானே, அது அத்தனையோ பேரும் ஏன் கற்றுக்கொள்ளணும், எதுக்காக அதை பற்றி அவ்வளோ பேசுறீங்க, தத்துவத்துடைய அவசியம் என்ன? ஏற்கனவே பலமுறை வேறு வேறு கோணங்கள் இதை பேசியிருக்கேன். ஒரு தொழில்நுட்பவாதிக்கு ஏன் தத்துவம் தேவை என்பதை பற்றி தனியாக ஒரு காணொலியில் பேசியிருக்கேன். தத்துவத்தின் தேவையை பற்றி எந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பேசுகிறேன்? நான் ஒரு எழுத்தாளர்ங்கிற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பேசுகிறேன். தத்துவாதி நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பேசுவதற்கு தத்துவாதிகள் இருப்பாங்க, வேறு கோணங்களில் பேசுவதற்கும் அறிஞர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு தத்துவாதியாக நின்று பேச முடியவில்லை என்றாலும் ஒரு இலக்கியவாதியாக தத்துவத்தை பேசக்கூடிய ஒரு தகுதி கொண்டவன் நான் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இலக்கியவாதியாக நின்று கொண்டு 30-35 ஆண்டு கால தொடர்ச்சியாக தத்துவத்தை பயின்று வந்திருக்கிறேன். குறிப்பாக இந்திய தத்துவத்தை மிகுந்த பேரார்வத்துடன் பெற்று வந்திருக்கிறேன். அந்த தகுதியில் இந்த விஷயத்தை சொல்கிறேன். நண்பர்களே, தத்துவம் எதுக்காக இப்படி சொல்கிறேங்க? இலக்கியம் என்பது 2 சிறகுகள் கொண்டது. ஒன்று வரலாறு, இன்னொன்று தத்துவம். இலக்கியத்தை நீங்கள் ஒரு வண்ணத்துக்குச்சியாக பார்க்கலாம், இல்லை வானளக்கும் செம்பருந்தாகவும் பார்க்கலாம். நான் செம்பருந்தாக தான் பார்ப்பேன். எனக்கு வானம் தேவை. எளிய மலர்கள் மட்டும் போதாது, காடுகளே தேவை. ஆனால் வண்ணத்துக்குச்சியும் பறவை தான், அதுவும் இலக்கியம்தான், அதுவும் அழகு கொண்டது தான், அதுவும் மகத்தானது தான். அந்த வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவரவர் இயல்புப்படி. ஆனால் வண்ணத்துக்குச்சிக்கு 2 சிறகு இருக்கு, செம்பருந்துக்கு 2 சிறகு இருக்கு. நண்பர்களே, இந்த 2 சிறகும் 2 முகில்கள், மின்சாரம் நிறைந்து நிற்கக்கூடிய 2 முகில்கள். ஒரு மின்சாரம் நிறைந்த முகிலிலிருந்து இன்னொரு முகிலுக்கு அடிக்கக்கூடிய ஒரு மின்னல் தான் இலக்கியம்னு சொல்லுங்க. ஒரு ரக் நான் அடிக்குது, ஒரு செகண்ட் தான், பல 100 கிலோமீட்டரை இணைத்து விடுது. அதுதான் இலக்கியம். ஆக இது 2 இல்லாமல் இலக்கியம் இருக்க முடியாது. ஒரு வரலாற்று ஆசிரியனுக்கு எதுக்கு தத்துவம்? வரலாறு என்பது என்ன? வரலாறு என்பது நிகழ்வுகளின் அடுக்கு, சென்ற கால நிகழ்வுகளின் அடுக்கு. ஆனால் எல்லா நிகழ்வும் எடுக்கிறோமா? சில நிகழ்வுகளை தான் எடுக்கிறோம். இஷ்டப்படி எடுக்கிறோமா? இல்லை, ஒரு குறிப்பிட்ட வரிசைப்படி எடுக்கிறோம். அந்த தேர்வு, அந்த அடுக்கு 2மே வரலாற்று ஆசிரியருடைய வாழ்க்கை பார்வையில் தான் உருவாகிறது. அந்த வாழ்க்கை பார்வையை தீர்மானிப்பது தத்துவம் தான். இதை மறுபடியும் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கை பார்வையை இலக்கியம், தத்துவம், வரலாறு 3மே தங்கள் அளவில் கண்டுகொண்டு ஒன்றுக்கொன்று கைமாறிக்கொள்கின்றன. வரலாற்று ஆசிரியன் தத்துவம் சுத்தமாக இல்லாதவன் என்றால் வெறும் கிரானிக்கலராக மாறிவிடுவார், வெறுமே நிகழ்வுகளை பதிவு செய்வதனாக மாறிவிடுவார். அல்லது ஒரு மாதிரி அந்த தகவல்களை தூய்மைப்படுத்துதல், தகவல்களை செறிவுபடுத்துதல், தகவல்களை துல்லியமாக்குதல் மட்டும் அவனுடைய வழியாக இருக்கும். அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கல்வெட்டு கண்டுபிடிச்சு அந்த கல்வெட்டில் எக்ஸாக்டாக என்ன இருக்குன்னு சொல்லக்கூடியவனாக இருக்கும். ஆனால் வரலாற்று ஆசிரியர்னு ஒருத்தர் இருக்கான்ல, ஹிஸ்டோரியோகிராஃபர், அவனுக்கு தத்துவம் இருக்கும். அவனுக்கென்று ஒரு வாழ்க்கை பார்வை இருக்கும், அவனுக்கென்று ஒரு ஒட்டுமொத்த நோக்கு இருக்கும். அது தத்துவத்தால் வழிநடத்தப்பட்டதாக இருக்கும். தத்துவம் இல்லைன்னா அவன் ஹிஸ்டாரியோகிராஃபர் கிடையாது. இந்த பக்கம் தத்துவத்துக்கு வரலாறு இல்லைன்னா என்ன ஆகும்? தத்துவத்துக்கு வரலாறு இல்லை என்றால் அது வெறும் அப்ட்ராக்ட் லாஜிக்குகளின், அப்ட்ராக்டான தர்க்கத்தின் ஒரு தொகுப்பாக இருக்கும். அது ஒரு வகையான அருவமான ஒரு தர்க்கம். அதாவது நீங்க உங்களுடைய கண்ணாடி பிம்பத்தோட சண்டை போடுற மாதிரி என்று ஒரு ஓமை எனக்கு சொல்ல தோன்றுது. அப்படி இல்லை, அதர் சைடில் இன்னொரு ஆள் இருந்தால் தான் அது சண்டை. அதுக்கு உங்களுக்கு வரலாறு தேவை. இப்போ கணாதர் வைசேஷிக தரிசனத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் எந்த காலகட்டம் என்பது ரொம்ப முக்கியம். அதை ஒட்டி தான் அந்த வரலாறை நம்ம கணித்து, அதனொட்டி தான் அந்த தத்துவத்தை நம்ம பொருத்தி பார்க்க முடியும். கணாதரின் வைசேஷிக சூத்திரங்கள் எழுதப்பட்ட அதே காலத்தில் தான் கபிலருடைய சாங்கிய சூத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள தான் பதஞ்சலியுடைய யோக சூத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. பாதராயணருடைய பிரம்மசூத்திரம் எழுதப்பட்டிருக்கு. அதே போல
கௌதமருடைய நியாய சூத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த வரலாறு இருந்தால் தான் நீங்கள் அதை ஒரு பஞ்சாக பார்க்க முடியும். அப்போ தான் தத்துவார்த்தமாக அதை ஒருங்கிணைக்கவே உங்களுக்கு முடியும். அந்த காலம் எதுன்னு பார்த்தா மகாபாரத போர் முடிந்து யாதவர்களின் அதிகாரம் உருவாகி வட இந்தியாவில் ஒரு யாதவ ஆட்சி நிலவின காலம். நூற்றுக்கணக்கான யாதவ அரசுகள் இருந்திருக்கலாம். அந்த எல்லா யாதவ அரசுகளும் சேர்ந்து ஒரு அமைதியான வளர்ச்சி மிக்க ஒரு காலகட்டத்தை உருவாக்கி இருந்ததுனால தான் அந்த தத்துவங்கள் அந்த இடத்துல செறிவாக வளர முடிந்தது. அதன் பிறகு நீங்க ஒரு 1500 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 5 6 நூற்றாண்டுல வைசேஷிக தரிசனத்தில் கணாதரி வைசேஷத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறீங்க. பிரசஸ்தபாதர் என்கிற அறிஞர் பதார்த்த தர்ம சங்கிரகங்கிற ஒரு புத்தகம் வழியாக வைசேஷிக்கு ஒரு புது உரை எழுதி அடுத்த யுகத்தை தொடங்கி வைக்கிறார். நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, அவரை எப்படி இணைக்கிறது? ஒரு வரலாறு தெரிஞ்ச தத்துவாசிரியனுக்கு இது நடுவில் சமணம் பௌத்தம் என்கிற 2 மதங்கள் உருவாகி உச்சத்தை அடைந்திருக்கின்ற தகவல் தெரியும். அப்போ தத்துவமே மாறி போயிடுது அல்லவா? கணாதரின் காலகட்டம் கிமு 10ஆம் நூற்றாண்டு என்றால் அதன் பிறகுதான் சமணம் தோன்றி இருக்கிறது, பௌத்தம் தோன்றி இருக்கிறது. இந்தியாவை ஒரு அலை மாதிரி அந்த 2 தத்துவங்களை கைப்பற்றின தத்துவார்த்தமான ஒரு பெரிய அலையை உருவாக்கின. அந்த உச்சத்தில் தான் பிரசஸ்தவாதர் வரார். அப்போ பௌத்தமும் சமணமும் வைசேஷிகத்துடன் இணைந்து உருவாக்கின ஒரு பெரிய தத்துவ சவாலை எதிர்கொள்வதற்காகத்தான் இவர் தன்னுடைய நூலை எழுதினார். இதை புரிஞ்சுக்காம இந்த புத்தகங்களை வச்சு மட்டும் ஒரு தத்துவம் படித்தானா அவருக்கு என்ன தத்துவம் புரியும்? ஆகவே வரலாறு தத்துவம் வரலாறு எதிர்கொள்கின்ற இருக்கிறது. தத்துவம் வரலாற்றை விளக்குகிறது, வரலாறு தத்துவத்தை விளக்குகிறது. 2க்கு நடுவில் இந்த மின்னல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மின்னல் தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பார்வையை எடுத்துக்கொள்கிறது. அது கொஞ்சம் ஈதரிக்கல், அதாவது அப்ட்ராக்ட் அல்லது நுண் வடிவமானது. வரலாற்றில் இருக்கக்கூடிய நடைமுறை பார்வையை எடுத்துக்கொள்கிறது. அது கால்களில் நடக்கக்கூடியது, திட்டவட்டமானது, பொரு வடிவமானது வரலாறு. அப்போ இதுவும் அதுவும் இணைந்து இலக்கியத்துக்கு ஒரு வீச்சை கொடுக்குது. உலகத்தின் மகத்தான எழுத்தாளர்கள் எல்லாருமே தத்துவமும் வரலாறும் ஒரே சமயம் அறிந்தவர்கள். அவற்றை 2 கைகளாக கொண்டு எழுதியவர்கள், 2 சிறகுகளாக கொண்டு பறந்தவர்கள். டால்ஸ்டாய், டஸ்டாவ்ஸ்கி எல்லாருமே அப்படித்தான். டஸ்டாவ்ஸ்கியில் வரலாறு இல்லைன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் டஸ்டாவ்ஸ்கியில் மிகப்பெரிய அளவில் சமகால வரலாறு இருக்கு. டஸ்டாவ்ஸ்கியுடைய காலகட்டத்தின் சமகால வரலாறு மிகப்பெரிய அளவில் அவருடைய நூல் இருக்கு. உதாரணமாக பிரதர்ஸ் கரமசோவ் போன்ற ஒரு நாவலில் அவருடைய காலகட்டத்துடைய மத வரலாற்றின் ஒரு கன்சைஸ் வடிவம், ஒரு சுருக்கப்பட்ட வடிவம் இருக்கு. அப்படிதான் நம்ம இலக்கியத்தை பார்க்கணும். இந்த தத்துவ பலவீனம் அடைஞ்சிருக்கனால நம்முடைய வரலாற்று பார்வை பலவீனம் அடைஞ்சிருக்கு. நம்முடைய வரலாறு சம்பந்த விவாதங்கள் எல்லாமே வெறுமை எளிய தரவுகளை வச்சு பேசிட்டு இருக்கிறதா இருக்கு. வீண் பெருமிதம், தமிழண்டா, இந்துடா, இந்தியண்டாங்கிற பெருமிதம், அந்த பெருமிதத்துக்கு தேவையான தரவுகளை சேகரித்து அதை சொல்லிட்டு இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டம் தட்டிக்கிறது. வரலாற்றை விவாதிப்பதற்கான ஒருங்கிணைந்த பார்வை நம்மகிட்ட இல்லாமல் இருக்க காரணம் நம்மகிட்ட தத்துவம் இல்லை என்பதுதான். சரி, தத்துவம் படிக்கக்கூடியவங்க அதை ஆன்மீக சிந்தனையாக படிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த வரலாற்று பார்வையும் இல்லை. பகவத்கீதை கிமு 10ஆம் நூற்றாண்டு வாக்கில் எழுதப்பட்டு ஒரு வரலாற்று தத்துவ நூலாகவே நீடித்து கிபி 5ஆம் நூற்றாண்டில் மகாபாரதத்தில் செருகப்பட்டிருக்கலாம் என்று ஒரு வரலாற்று செய்தியை சொன்னால் கீதை படிக்கக்கூடிய ஒரு சராசரி ஒரு தத்துவ தேடல் கொண்டவன் ஷாக் ஆகிறான்னா அவனுக்கு வரலாறு தெரியாது. ஏன்னா அவன் அது கடவுளுடைய வார்த்தை என்ன நினைக்கிறான். அது அப்படியே 1,00,000 வருஷம் ஆச்சு கீதை எழுதப்பட்டு எல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ வரலாற்று பிரச்சனை கிடையாது. வட இந்தியாவில் போனால் அங்கே இருக்கக்கூடிய இந்து பக்தர்கள் எந்த அளவுக்கு வரலாற்று பிரச்சனையே இல்லாதவங்களா இருக்கிறாங்கன்னு பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. முனைவர் பட்டம் பெற்று ஒரு பல்கலைக்கழகத்தில்
முதிர்ந்த பேராசிரியருக்கு ஒருத்தர் 1,00,000 ஆண்டுகள் ஆகின்றன பகவத்கீதை எழுதப்பட்டு என்று சொன்னார். ஏன்னா ஜோதிட கணிப்புப்படி மகாபாரதம் போர் நடந்து 1,00,000 வருஷம் ஆகலாம். நன்றி வணக்கம். அப்புறம் அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? அவருக்கு என்ன தத்துவம் புரியும்? கீதையை நீங்க ஒரு ஹிஸ்டரியில் வச்சு பார்க்கணும் இல்லையா? கீதை எப்ப எழுதப்பட்டது? பௌத்தத்துக்கு முன்னாலேயா பின்னாலேயா? கீதையை தன்னை பாதராயணருடைய பிரம்மசூத்திரத்துக்கு பிறகு வந்ததுன்னு நூல் சொல்லுது, கீதையை சொல்லுது. அப்போ நீங்க அது காலம் கணிக்கப்பட்டாச்சு. அப்போ கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு வாக்கில் பாதராயணருடைய காலத்தில் ஒரு 100 ஆண்டுகள் முன்ன பின்ன எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் பௌத்தமும் சமணமும் தோன்றி வலுப்பற்ற பிறகு இந்த நூல் ஒரு கவித்துவமான ஒரு தொடக்கமும் முடிவும் கொடுக்கப்பட்டு கீதைக்குள்ள இணைக்கப்படுது. சரி, மகாபாரதத்துக்குள்ள இணைக்கப்படுது. இதுதான் வரலாறு. இப்படி பார்க்கும்போது அதனுடைய நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்குது. அதை இறைவனின் சொல்லல, அது வரலாற்றில் நிறுத்தலாம். ஆகவேதான் தத்துவம் இன்றி இலக்கியம் நிகழ முடியாது. தத்துவம் இன்றி வரலாறு நிகழ முடியாது. தத்துவம் பலவீனம் அடையும் போது இலக்கியம் பலவீனம் அடையும். வரலாற்று பார்வை மங்கலாகும். மங்கலான வரலாற்று பார்வை மங்கலான இலக்கிய படைப்புகளை உருவாக்கும். ஒரு மொழியின் சிந்தனையின் உச்சம் என்பது தத்துவத்தில் தான் இருக்க முடியும். தத்துவத்தை முறையாக கற்கும் போட்டு நீங்க வரலாறை கற்கணும். தத்துவத்தை முறையாக உள்வாங்கும் பொருட்டு இலக்கியமும் தேவைப்படுது. அப்படி ஒரு தத்துவ புரிதல் உருவாகும் போது பிற துறைகளில் எல்லாத்திலையுமே ஒரு கூர்மை வெளிப்படும், ஒரு தீவிரம் வெளிப்படும். அதனால்தான் முழுமை அறிவு என்கிற பேரில் முக்கியமான தத்துவ தரப்புகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நன்றி.